நம்ம நாட்டில் எந்த ஊரில் எந்த திருவிழா நடந்தாலும் அங்கு இது போன்ற மிகவும் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளை வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழில் தொடர்ந்து பல ஆண்டு காலமாக இன்றைய தேதி வரை நடந்து கொண்டு தான் இருக்குது. இதை இயக்குனர் பாலா அவர்கள் நான் கடவுள் படத்தில் தத்ரூபமாக எடுத்து காட்டியிருப்பார். ஆனால் கூட பொதுமக்கள் திருந்தலை. பொதுமக்கள் இந்த மாதிரி விஷயத்தை நேரடியாக அதோடைய உண்மைத்தன்மை ஆராயாமல் பணத்தை அள்ளி போடுறாங்க. அது அந்த படத்திலே அந்த தாண்டவன் கேரக்டர் சொல்லியிருப்பார், இவனை போட்டாக்கா காதில் கழுத்தில் இருக்கிறதெல்லாம் அள்ளி போட்டுருவாங்களடா அப்படின்னுவார். அது மாதிரி உண்மைத்தன்மை ஆறணும். இது ஜீவகாருண்யம் இல்லை. பாவம் இது மாதிரி இருக்கிறவங்கள வெயிலில் போட்டு இவங்களை வைத்து ஒரு மோசடி கும்பல் நல்லா கொளுத்துக்கிட்டு இருக்கு. அதை அறிந்து நீங்கள் நேரடியாக ஜீவகாருண்யம் உதவி பண்ணுங்க. அதுக்கு இதுக்கு மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. இதை திருவிழா காலங்களில் காவல்துறையினரும் இதெல்லாம் விசாரித்து முற்றிலுமாக தவிர்க்கணும். அப்போ தான் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை நிலவும். வாழ்க வையகம், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.